தமிழகத்தில் பொது நூலகங்கள் கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி வருகின்றன. ஆனால் அவற்றின் செயல்திறன் மற்றும் வசதிகள் குறித்து சில கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு கல்வி மற்றும் அறிவு மிகவும் முக்கியமானவை. இந்த இரண்டையும் பொதுமக்களுக்கு எளிதாக கொடுக்கும் தளமாக நூலகங்கள் விளங்குகின்றன. தமிழகத்தில் இந்தியாவிலேயே முதன்முறையாக 1948ஆம் ஆண்டு பொது நூலக சட்டத்தின் கீழ் பொது நூலகங்கள் நிறுவப்பட்டன. 1972ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட பொது நூலக இயக்கத்தின் கீழ் தற்போது தமிழகம் முழுவதும் 4650க்கும் மேற்பட்ட நூலகங்கள் செயல்படுகின்றன. இதில் கன்னிமாரா நூலகம் மற்றும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எனும் 2 பிரதான நூலகங்கள், 32 மாவட்ட மைய நூலகங்கள், 1926 கிளை நூலகங்கள், 14 நடமாடும் நூலகங்கள், 1915 ஊர்ப்புற நூலகங்கள் மற்றும் 761 பகுதி நேர நூலகங்கள் இடம்பெறுகின்றன. பொது நூலகத்துறை கீழ்மட்டங்கள் வரை புத்தகங்கள் வழங்கப்படுவதுடன் தற்போது வரை 8,27,00,000 புத்தகங்கள் வாங்கப்பட்டுள்ளன. 1,21,00,000 பேர் உறுப்பினர்களாகவும் 1,16,00,000க்கும் மேற்பட்டோர் நூலகங்களை பயன்படுத்தியுள்ளனர். மேலும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், இன்ஜினியரிங் கல்லூரிகள், மருத்துவம் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் போன்ற பல கல்வி நிறுவனங்களிலும் நூலகங்கள் நிறுவப்பட்டுள்ளன. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் இ-புக்ஸ் மற்றும் தமிழ்நாடு பப்ளிக் லைப்ரரி இணையதளம் வாயிலாக நூல்கள் கிடைக்கின்றன. பள்ளி மாணவர்களுக்காக AR/VR தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அறிவியல் ஆர்வம் வளர்க்கப்படும் வகையில் மாணவர்கள் நூலகங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றன. இந்த திட்டங்கள் சாதகமானவை என்றாலும் ஒரு பெரும் சவாலாக நிலவுகிறது. பல நூலகங்கள் பழைய கட்டிடங்களில் இயங்கி வருவதால் இடிந்து விழும் அபாயம் நிலவுகிறது. சில இடங்களில் மின்விசிறிகள், குடிநீர், இருக்கைகள் போன்ற அடிப்படை வசதிகளும் இல்லை. நூலகர்களுக்கான நியமனமும் இன்னும் முழுமையாக செய்யப்படவில்லை. புத்தக கொள்முதல் திட்டத்திலும் வெளிப்படைத்தன்மை குறைவதாக வாசகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இலக்கியம் மட்டுமின்றி அறிவியல், சமூக அறிவியல், வரலாறு உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் சம முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். அதிகம் நூலகங்கள் இருந்தாலும் அனைத்தும் முழுமையாக செயல்படுகின்றனவா என்பது கேள்விக்குறியே. எனவே நூலக கட்டமைப்புகளை மேம்படுத்துவதுடன் தகவல் வளங்களை அனைவரும் எளிதாக அணுகக்கூடிய வகையில் அரசு கூடுதல் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பது வாசிப்பாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நாளுக்கு நாள் புத்தக வாசிப்பாளர்களின் எண்ணிக்கையானது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் பொது நூலகத்தின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் எனவும், மேலும் இந்த இலக்கியங்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை அறிவியல் தொழில்நுட்பங்களுக்கும் கொடுக்க வேண்டும் எனவும், மேலும் இந்த பொது நூலகங்கள் பொறுத்தவரையுமே அடிப்படை தேவைகளை மேம்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் இந்த புத்தக வாசிப்பாளர்களின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி, சென்னை.